திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி முல்லை கிராமம் உட்பட்ட சில பகுதிகளில் டாஸ்மாக் மது பாட்டில்களை வாங்கி பலசரக்கு பெட்டிக்கடைகளில் கூடுதல் விலைக்கு விற்பது ஜோராக நடக்கிறது. இங்கு 24 மணி நேரமும் கிடைக்கும் சரக்குகளை வாங்கி குடிமகன்கள் பொது இடங்கள் மற்றும் அரசு அலுவலக வளாகங்களை பாராக மாற்றி வருகின்றனர். கழிவுகளை அங்கேயே போடுகின்றனர். காலி பாட்டில்களை உடைத்து ரோட்டில் வீசுகின்றனர். மேலும் ஆந்திராவில் இருந்து கள்ளசாராய பாக்கெட்டுகள் வாங்கி வீடுகளில் பதுக்கி விற்பனை செய்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சாவுகளின் சுவடுகள் இன்னும் ஆறாத நிலையில் மீண்டும் ஒரு கள்ளசாராய சாவு நிகழாமல் போலீசார் மற்றும் மாவட்ட நிர்வாகம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெண்கள் வலியுறுத்தினர். திருப்பி வேணும் வர இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் பசங்க எல்லாம் இது சிமெண்ட் என்ன பண்றீங்க? எங்க கிடைக்குது? எவ்வளோ குவார்டர்? 150 ரூபாய். எங்க பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல இருந்து வச்சுக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிற பஞ்சாயத்து ஆஃபீஸாக சரி சரி.